அல்லல் போம் அன்பினைப்போம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமது ஆரணை கோபுரத்தில் மிகவும் கனவதை கைதொழில் கால். துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். காமதேனு சேனலின் சார்பாக அனைவரும் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பதிவில் துலாம் ராசிக்கு குலதெய்வம் உங்கள் வீட்டு வாசப்படியிலேயே நிற்குது, வீட்டுக்கு வெளியவே இருக்குது. குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்குள்ளே அழைச்சி வரலாம்? குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்கிற பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கிறது குலதெய்வம் தான். ஒருத்தருங்கள் குலதெய்வம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு 3 விதமான தெய்வங்கள் இருக்குது. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம். குலதெய்வம் அப்பாவுடைய அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன் இவங்க வழியில் வர்ற தெய்வம். பரம்பரையாக கும்பிட்ற தெய்வம். இஷ்ட தெய்வம், நமக்கு ஒரு தெய்வத்தை பிடிக்கும், அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணலாம். அடுத்து காவல் தெய்வம், நம்ம ஊரில் ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு திருவிழா எடுப்பாங்க, அதில் நம்ம கலந்துக்குருவோம். அது ஊரை காக்கும் தெய்வம். ஸோ ஒரு தனி மனித வாழ்க்கையில் 3 தெய்வங்கள் இன்றியமையாத இருக்குது. இதில் குலதெய்வம் தான் நம்ம ரத்தத்தோடு சேர்ந்து வருது. சரியா? ரத்த தொடர்பில் வருது குலதெய்வம் தான். ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறனாலும் குலதெய்வத்தில் அருள் வேணும். ஒரு மனிதன் தீர்க்கமாக ஆயுளோடு வாழணும், அதுக்கும் குலதெய்வத்தோட அருள் வேணும். ஒரு மனிதனுடைய உயிர் பறிக்கப்படுது என்றால் குலதெய்வத்தோட அருளோடு தான் பறிக்கப்படும். குலதெய்வம் கட்டளையிட்டால் தான் ஒரு குடும்பத்தில் உயிர் பிறக்கும், ஒரு உயிர் துறக்கும். ஸோ குலதெய்வம் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனால் குலதெய்வ வழிபாடை நம்ம பின்பற்றணும். பொதுவாக துலாம் ராசி குலதெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு பார்க்க முடியாது, லக்கண ரீதியாக தான் பார்க்க முடியும். ராசிக்கு சொல்ல முடியாது, ஏன்னா ராசிங்கிறது மனம், உடல். லக்கணம் தான் உயிர், ஆத்மா, ஜீவன். ஸோ லக்கண ரீதியாகத்தான் நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும். சில பேருக்கு குலதெய்வம் தெரியாது, சில பேருக்கு குலதெய்வம் தெரியும். தெரியாதவர்கள் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். நீங்களாக பார்க்குறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, லக்கணம், நீங்கள் பிறந்த ராசி துலாம் ராசி சித்திரை, சுவாதி, விசாகமாக இருந்தாலுமே லக்கணம் ஒன்று பிறந்திருப்பீங்க, மேச லக்கணம், ரிஷப லக்கணம்னு. அந்த லக்கணத்தின்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம். அப்படி பார்த்தோம்னா மேச லக்கணத்துக்கு சிவன் சம்மந்தப்பட்ட ஆண் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும். அந்த தெய்வம் எங்கே இருக்கும்னா மலைப்பாங்கான இடத்துல இருக்கும். சரியா? மலைப்பாங்கான இடத்துல அந்த தெய்வங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரிஷபத்துக்கு பெருமாள் பெண் தெய்வமாக இருக்கலாம். அவங்க சாதாரண வயல்வெளி, நிலப்பலம் இடத்துல இருக்கலாம். அடுத்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பெண் தெய்வம் இருக்கலாம். சரியா? பெண் தெய்வம் இருக்கலாம். காற்றுப்பாங்கான இடத்துல இருக்கும். அதாவது இந்த கோயில் இருக்கிற இடத்துல வெட்ட வழியாக இருக்கும், காற்று அதிகமாக அடிக்கும். அடுத்து கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானுடைய அம்சம் உள்ள தெய்வம் இருக்கலாம், மலைப்பாங்கான இடத்துல இருக்கலாம். அடுத்து நீர்நிலைகள் உள்ள இடத்துல கூட இருக்கலாம். கடகத்துக்கு நீர்நிலைகள், சரியா? அது சுற்றி தெப்பம், கம்மா, ஆறு, ஓடை இது மாதிரி இருக்கும். சிம்ம லக்கணத்துக்கு சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு இருக்கலாம். மடாயலம், சாமி மடம், சரியா? இல்லைன்னா சிவன் வழிபாடு, இப்படி உள்ள தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள் இருக்கலாம். மலைப்பாங்கான இடத்துல இருக்கலாம். கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு காவல் தெய்வங்கள் இருக்கலாம். கருப்பசாமி, ஐயனார், 18ஆம் படி கருப்பசாமி, இப்படி முனீஸ்வரர், இப்படி சில காவல் தெய்வங்கள் இருக்கலாம். இது எங்கே சார் இருக்கும் அப்படின்னா வயல்வெளிகள், அந்த கோயிலை சுற்றி வீடுகள்லாம் இருக்கும். அடுத்து துலா லக்கணத்துக்குமே காவல் தெய்வங்கள் தான். காவல் தெய்வங்கள் காற்றுப்பாங்கான இடத்துல இருக்கும். எல்லையம்மன், காளியம்மன், முப்படாதி அம்மன், இப்படி தெய்வங்கள் காற்றுப்பாங்கான இடத்துல இருக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு சிவன் வழிபாடு உள்ள தெய்வங்கள் தான், சிவநாமத்தை சொல்கிற தெய்வங்க தான். அந்த கோயிலை விபூதி கொடுப்பாங்க. சரியா? அதனால் விருச்சிக லக்கணத்தை பிறந்தவர்களுக்கு மேக்சிமம் இது மாதிரி சாமி தான் குலதெய்வம் அமையும், குறிப்பாக பெண் தெய்வங்கள் அமையும். அடுத்து தனுசு லக்கணத்துக்கு முருகப்பெருமான் தான், முருகன் வழிபாடு, இல்லைனா வீரபத்திரர், அக்னி வீரபத்திரர், முருகன் அம்சமுள்ள தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும். மலைப்பாங்கான இடத்துல இருக்கும். மகர லக்கணத்துக்கு பெண் தெய்வம் இருக்கும். பெண் தெய்வம் நகரத்துக்குள்ளே இருக்கும், ஊருக்குள்ளே இருக்கும், சுற்றி வீடுகள் இருக்கும். பெண்கள் அதிகமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. பெண் தெய்வமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கும்ப லக்கணத்துக்கு பெருமாள் அம்சமுள்ள தெய்வங்கள் குலதெய்வமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? அந்த கோயிலும் காற்றுப்பாங்கான இடத்துல தான் இருக்கும், ஒரு வெட்ட வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். மீன லக்கணத்துக்கு அம்மன், சரியா? மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், இப்படி அம்மன் தேவி கருமாரி அம்மன் வழிபாடு இருக்கும். நீர்நிலைகள் உள்ள இடத்துல இருக்கும். சரியா? இருக்கங்குடி மாரியம்மன் மாதிரி, இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஆற்றை தாண்டி தான் போகணும். இது மாதிரி அமைப்பில் கோயில் அமையும். இதெல்லாம் லக்கண ரீதியாக சொல்லியிருக்கேன். நான் ஒரு வருஷம் வந்திருக்கிறேன். நான் மேச லக்கணத்திலேருந்து மீன லக்கணம் வரைக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 5ஆம் இடத்தை பார்த்து தான் சொல்லணும். கரெக்டாக சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும். லக்கணத்துக்கு 5 கூடியவன் எந்த வீட்டில் தொடர்பு கொண்டிருக்கிறாரு, 5ஆம் வீட்டில் எந்த கிரகம் நல்லா இருக்குது, இதை வச்சு சொல்லணும். அதுபோக 5க்கு 5ஆம் இடம் 9ஆம் இடத்தையும் பார்க்கணும். சரியா? ஏன்னா 5ஆம் இடங்கிறது ஒரு தலைமுறை, 9ஆம் இடங்கிறது 2 தலைமுறை. 9ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் லக்கணம் வந்துடும். ஸோ லக்கணம் 5, 9 இந்த 3ஐயும் தொடர்பு வச்சு கன்ஃபார்மாக சொல்ல முடியும்.
சரியா நேர்களே? ஸோ 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், 9ஆம் இடங்கிறது அதுக்கு முன்னாடி உள்ளது. இப்போ உங்களுக்கு 5ஆம் இடம்னா என்ன, போன பிறவியில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, பூர்வ புண்ணியம். அதுக்கு 5ஆம் பிறவி, அதுக்கு முந்தின பிறவி. ஸோ இப்படி ஜென்மாந்தரமாக நம்மளை எந்த தெய்வம் தொடர்ந்து வருதோ அதுதான் குலதெய்வமாக இருக்கும். அதை ஜாதகத்தை பார்த்தா ஓரளவு சொல்லலாம், கரெக்டாக யாராலும் சொல்ல முடியாது. கரெக்டாக சொல்கிறத வந்து இறைவனால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஜோதிடர்கள் என்பது ஒரு அனுமானத்தில் தான் சொல்கிறோம். ஜோதிடம், சரியா? ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். அந்த ஒளியை வச்சு ஒரு திடமான பலனை சொல்கிறோம், அவ்வளோதான். எல்லாமே ஒளி வடிவில் தான் இருக்குது. ஒளி வடிவம்னா எப்படி, சூரிய வழிபடல் இருக்குது. சூரிய ஆத்ம பலம் உள்ளவன், சூரிய ஒளி, அது ஒரு ஒளி தான். அந்த ஒளியை வாங்கிட்டு தான் இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்கள் வந்து தன்னுடைய ஒளியை சேர்த்து இந்த பூமி கொடுக்குது, சரியா? அப்போ இங்கே எல்லாமே ஒளிமயமாக தான் இருக்குது. 2 தான் இருக்குது ஜோதிடத்தில், ஒன்று ஒளி, இன்னொன்று இருட்டு. ஒருத்தர் ஜாதகத்தில் ஒளி அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க வாழ்நாள் முழுக்க. ஒளி நல்லா இல்லை, ஜாதகம் இருட்டாக இருக்குது, கிரகங்கள் பாவ கிரகத்தில் இருக்குது, தொடர்பு சரியில்லை அப்படின்னா அவன் வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே ஒளி தத்துவமாக தான் இருக்குது, சரியா நேர்களே? இதை வேணால் இன்னொரு வீடியோவில் துலாம் ராசிக்கு நான் சரியாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து குலதெய்வத்தை பற்றி தான் பேச போகிறோம். குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டு வாசப்படியில் நிற்கிது, அதை உள்ளே வர வைக்கணும். எப்படி சார் செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு சில வழிபாடுகள் இருக்குது. பரிகாரம்னு சொல்ல முடியாது. பரிகாரங்கிறது என்னென்னா, ஒரு குருக்கள், ஒரு புரோகிதரை வச்சு நம்ம செய்கிறது தான், சரியா? பூஜை பொருட்கள் வாங்கி கொடுத்து அதுக்கு மந்திரம் தந்திரம் சொல்லி செய்கிறது தான் பரிகாரம். நம்ம வீட்டிலே செய்கிறது என்னென்னா வழிபாடு தான். நமக்கே செய்கிறது, நம்ம வீட்டுக்குள்ளே செய்கிறது வழிபாடு. ஸோ குலதெய்வம் எங்கே சார் இருக்குன்னா நிலைவாசலில் தான் இருக்குது. பொதுவாக குலதெய்வம் தங்குற இடமே நிலைவாசல் தான். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே தீய சக்திகளை உள்ளே விடாமல் தடுக்கிறது குலதெய்வம் தான். இது என்னுடைய வீடு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு தெருவில் குடியிருக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அந்த தெருவுக்கு வந்து பொதுவான சாமி ஒன்று இருக்கும், அதான் காவல் தெய்வம். அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாருமே அந்த கோயிலில் இருக்கிற விநாயகரை கும்பிடுவாங்க, இல்லைன்னா அம்மனை கும்பிடுவாங்க. ஆனால் அந்த தெருவில் ஒரு 10 வீடு இருக்குன்னா 10 வீட்டுக்குமே குலதெய்வம் மாறி இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு குலதெய்வம் இருக்கும். ஸோ குலதெய்வம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் காவல் இருக்கும். நிலைவாசலில் காவல் இருக்கும், தலைவாசலில் காவல் இருக்கும். கிட்ட சக்தியில் உள்ளே விடாது. இது என் வீடு, என் பிள்ளை இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது, ஓடி போயிரு அப்படின்னு விரட்டி விட்டுரும். நிலைவாசலே விரட்டி விட்டுரும். ஸோ அப்பேற்பட்ட தெய்வத்தை வந்து நிலைவாசல் மூலியமாக நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கலாம், சரியா? எப்படி சார் அழைக்கலாம்னா, அதுக்கு சில வழிபாடுகள் இருக்குது. உண்மை ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. காமதேனு சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சரியா? கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் தகவலை சொல்லுங்கள். ஜாதகம் பார்க்குறது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவோம், சரியா? நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். அதுக்கு உண்டான தகவல் என்னென்னு அந்த நேரத்தில் சொல்லுவோம், சரியா? எப்படி முறைப்படி செய்யணும்னு அதை சொல்லுவோம். ஓகே நேயர்களே, இப்போ வந்து குலதெய்வம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது சார் அப்படின்னா, வீடு வந்து சுத்தமாக இருக்கும், வீட்டில் ஒரு நறுமணம் இருக்கும், பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருப்பாங்க. குறிப்பாக பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகாது, சரியா? குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகாது. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பாங்க. பெரியவங்களோட ஆலோசனை அங்கே மதிக்கப்படும். குடும்பத்துக்கு வந்து அப்பா வழி உறவினர்லாம் வந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் தாப்பனுடைய தகப்பன் அங்காளி பங்காளியில் வந்து போய்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா குலதெய்வம்னாலே அப்பா வழி வர்றது தான், சரியா? பெண்களுக்கு வந்து பிறந்த வீடு தான் குலதெய்வம். கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்த வீட்டை கும்பிடணும், கல்யாணம் ஆன பின்னாடி புருஷன் வீட்டை தான் கும்பிடணும், புருஷன் வீட்டில் இருக்க குலதெய்வத்தை தான் கும்பிடணும். ஸோ பெண்களுக்கு அந்த ஒரு நியதி இருக்குது. ஆனால் ஆண்களுக்கு ஒரே தெய்வம் தான், சரியா? கல்யாணம் ஆனாலும் சரி அவருக்கு வந்து ஒரே தெய்வம் தான். ஸோ ஒரு வீட்டில் வந்து ஆண்கள் உடைய ஸ்பரிசம் நல்லா இருக்கணும், அங்காளி பங்காளிகள் வந்து நல்லபடியாக வந்து போயிட்டு இருக்கணும். இந்த ஸ்பரிசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்குது. அதுபோக உங்களுக்கு வந்து ஆண் தெய்வம், குலதெய்வ சாமி வந்து ஆண் தெய்வம்னா பௌர்ணமி தோறும் ஆண் தெய்வம்னா அமாவாசை தோறும் பூஜை பண்ணணும். அமாவாசை வரும், சரி? அமாவாசை வரும்போது கண்டிப்பாக பூஜை பண்ணணும். அமாவாசை அன்றைக்கி நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து நான்வெஜ் சாப்பிடாம பித்திருக்களுக்கு, அதாவது எப்படி நம்ம தாய் தப்பனுக்கு வந்து நம்ம கோயிலில் போய் அந்த செய்ய வேண்டிய சிராத்தத்தை செஞ்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டோம்னா குலதெய்வம் வீட்டில் இருக்கும். ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசைக்கு வழிபாடு பண்ணணும், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமிக்கு வழிபாடு பண்ணணும். மாதத்தில் 2 நாள் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது, சரியா? நேரில் இதெல்லாம் வீட்டில் செய்யணும், சரி? வீட்டில் எளிமையாக செய்யலாம், சரியா? வீட்டில் வந்து எளிமையாக செய்யலாம். அந்த எளிமை எப்படின்னு சொல்கிறேன். அதுபோல் குலதெய்வத்தை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா குலதெய்வம் வந்து கண்டிப்பாக நம்ம கனவில் வந்து நிற்கும், சரியா? குலதெய்வம் வந்து நம்ம கனவில் வந்து நிற்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்கிறேன். அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா குலதெய்வம் கண்ணில் தெரியும். சில பேருக்கு இது யாருக்கு சொல்கிறேன்னா, சில பேர் குலதெய்வமே தெரியாது, குலதெய்வம் தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த மந்திரத்தை சொன்னோம்னா குலதெய்வம் கண்ணில் தெரியும். சில பேர் குலதெய்வம் தெரியும், ஆனால் குலதெய்வம் வந்து அருள் இருக்கா அப்படின்னா நம்ம அந்த குலதெய்வத்தை மந்திரத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கனவில் வந்து ஒரு அனுபவமாக தெரியும். அதாவது எப்படின்னா, அது ஒரு இதாக தெரியும், அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும்.
இப்போ தெய்வம்னா எல்லாருமே வந்து சூலாயுதம் வச்சுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு கிரீடம் வச்சுக்கிட்டு கழுத்தில் மாலையை போட்டுட்டு வரணும் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு மாதிரியாக தெரியும், சரியா? ஒரு துறவி மாதிரி தெரியும், ஒரு மங்களகரமாக தெரியும், ஒரு ஒளியாக தெரியும், சரியா? நல்ல விஷயமா அதை நீங்கள் கனவுல பார்க்கும்போது சந்தோஷம் அடைவீங்க, பூரிப்பு அடைவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க, சரியா? நல்ல ஒரு சங்கல்பமாக தெரியும். கனவுல வந்து நீங்கள் ஒரு நல்ல சங்கல்பமாக தெரியும். நல்ல இடத்துக்கு போவீங்க. நீங்கள் போகிற இடம் வந்து கோயில் புறமாக இருக்கும், ஆற்று ஓரமாக இருக்கும். அந்த இடத்துல போய் நல்ல ஒரு சிநேகத்தில் அந்த அமைப்பு இருக்கும், சரியா? அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். சில விஷயங்களை வந்து விவரிக்க முடியாது, அனுபவம் தான் ஆசான். அந்த மந்திரம் என்ன மந்திரம் சார் அப்படின்னா, ஓம் க்ரீம் விசித்திர வீரியம் ஸ்வப்ன இஷ்ட தர்ஷிய நமக. இந்த மந்திரத்தை வந்து இந்த வீடியோவில் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன், சரியா? இந்த வரிகளை என்க்ளோஸ் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க இதை நீங்கள் கேட்டுக்கலாம். இதை வந்து டெக்ஸ்ட்லாம் பண்ண முடியாது, கமெண்ட் பாக்ஸில் கேட்க முடியாது. வேணுங்கிறவங்க கேளுங்க, உங்களுக்கு நான் அனுப்புறது எப்படின்னு சொல்கிறேன் நான். ஆனால் இந்த மந்திரம் வந்து ஒரு சக்தியான மந்திரம். குலதெய்வம் வந்து என் கண் பார்வையில் இருக்கணும், என் வீட்டுக்கு வரணும், என் வீட்டில் இருக்கணும், என் பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை கூப்பிடுற மந்திரம், குலதெய்வத்தை அழைக்கிற மந்திரம், குலதெய்வம் உங்கள் வீட்டை நோக்கி வருகிற மந்திரம். இந்த மந்திரம் கொஞ்சம் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். ஓம் க்ரீம் விசித்திர வீரியம் ஸ்வப்ன இஷ்ட தர்ஷிய நமக. இந்த மந்திரம் இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி சொல்லணும், சரியா நேயர்களே? அடுத்து வந்து குலதெய்வத்தை வந்து வீட்டுக்குள்ளே எப்படி வர வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே போய் பிடிமண் எடுத்துகிட்டு வந்துடலாம், சரியா? பிடிமண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணியில் அதை கட்டி அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு வெள்ளி செவ்வாய்க்கு பூஜை பண்ணலாம். அதை ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். கன்னி மூலை அல்லது ஈசான மூலையில் வச்சு கும்பிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து குலதெய்வம் கோயிலில் விருச்சிகம் இருக்கும். குலதெய்வம் கோயிலில் ஒரு மரம் இருக்கும். சில கோயிலில் மரம் இருக்கும், சில கோயிலில் மரம் இருக்காது. ஏன்னா இந்த கிராமத்தில் உள்ள கோயிலெல்லாம் மரம் இருக்காது. ஸோ அந்த எல்கைக்கு உட்பட்ட மரம் ஒன்று இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு எல்கைக்குட்பட்ட ஒரு மரம் இருக்கும். ஏதோ ஒரு மரம் இருக்கும், வேப்ப மரம், புளிய மரம், ஏதோ ஒரு மரங்களுக்குள்ளே இருக்கும். அந்த கோயிலுக்கு எல்கைப்பட்ட இடத்துல இருக்கும். அந்த மரத்துலேருந்து இலைகளை பறிச்சுட்டு வந்துடுங்க. இலைகளை பறிச்சுட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை அறையில் சும்மா அப்படியே கூடாது. அதை வந்து ஒரு மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணி அல்லது வெள்ளை துணி, இது மூணிலும் கட்டலாம். மஞ்சள் வந்து குருவுடைய ஆதிக்கம், சிகப்பு வந்து சூரியனுடைய ஆதிக்கம், வெள்ளை வந்து சந்திரனுடைய ஆதிக்கம். ஸோ இது மூணுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குரு வந்து திருவருள், சூரியன் வந்து தகப்பன், சந்திரன் வந்து தாய், சரியா? இது மூணும் முக்கியமாக இருக்கணும். மாதா பிதா குரு தெய்வம். அதுக்காக தான் சூரிய சந்திர குருவை சொல்கிறேன். மாதா பிதா குரு, அதுக்கடுத்து தான் தெய்வம். ஸோ மாதா பிதா குருவை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த குலதெய்வம் வந்துடும். நாலாவதாக இருக்கிற தெய்வம் அங்கே வந்து நிற்கும். இவ்வளோதாங்க ஜோதிடம், ஈஸியாக கொண்டு போயிடலாம். நம்ம 1ஆம் கிளாஸில் படித்தது தான். அன்னி பிதாவும் முன்னேறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை 4ஆம் இடத்துல தான் வச்சுருக்காங்க. முதல் சந்திரன் மாதா, அடுத்து சூரியன் பிதா, அடுத்து குரு சொல்லிக் கொடுக்குறவர் யாராக இருந்தாலும் சரி ஆசான், அடுத்து தெய்வம். தெய்வம் வந்து 4ஆம் இடம் தான் வரும். அது நினைக்கும், இவன் தாயை மதிக்கிறானா, தாப்பன் பேச்சை கேட்குறானா, குருவுக்கு மரியாதை கொடுக்குறானா, இவங்க 3 ஒருத்தர் செஞ்சாருன்னா அவங்ககிட்ட தெய்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுவாக வந்துடும். நீங்கள் அழைச்சாலும் ஓடி வந்துடும். எப்படா நம்ம கூப்பிடுவான்னு ரெடியாக இருக்கும், தலைவாசலே ரெடியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, அந்த வெள்ளை துணி, மஞ்சள் துணி, சிவப்பு துணியில் அந்த கோயில் மண்ணையோ இல்லைனா கோயிலில் விருட்சம்னா மரம், அந்த மரத்தை இலையோ வச்சு நம்ம கும்பிடலாம். சரி சார், எனக்கு வந்து குலதெய்வமே தெரியல சார், நான் எப்படி சார் குலதெய்வத்தை அழைக்கிறது அப்படிங்கிறவங்க, பாம்பு புத்து மண் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். அது கரையான் புத்து தான், அதுக்குள்ளே பாம்பு இருக்கும், பார்த்து எடுக்கணும், சரியா? அது ஒதுக்குப்புறமான இடத்துலலாம் இருக்கும். சங்கரன் கோயில் போனீங்கன்னா அங்கே புத்து மண்ணே இருக்கும். அதுமாதிரி சில கோயிலில் புத்தே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சில இடத்துலலாம் புத்து இருக்குது, சரியா? புத்தே கோயிலே இருக்கும், சரியா? சங்கரன் கோயில் இருக்குது. ஓகே, நீங்கள் சங்கரன் கோயிலில் போய் புத்து மண் எடுக்கலாம். முடியாதவங்க வந்து கிராமப்புறத்தில் மரத்துக்கடியில் கூட புத்து இருக்கும், சரியா? மரத்துக்கடியில் புத்தை ஒரு ஓரமாக எடுக்கணும். ரொம்ப உள்ள கையை விட்டு எடுத்துக்கூடாது. ஒரு குச்சி இல்லை ஒரு கம்பியை வச்சு லைட்டாக கொஞ்சம் போல் ஒரு உருண்டை எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மண்ணோட மஞ்சள் சந்தனம் சேர்த்து பன்னீரை ஊற்றி நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு பிள்ளையார் பிடிச்சிருங்க. பிள்ளையார் பிடிச்சிட்டு அதுக்கு குங்குமம் வைங்க. ஏற்கனவே அதில் சந்தனம் கலந்துருக்கிறதுனால குங்குமம் மட்டும் வைங்க. அதை வந்து அரசையில் அல்லது வெத்தலை, அரசையில் அல்லது வெற்றிலை இதில் வைக்கணும், சரியா? வச்சு அப்படியே சாமி கும்பிடணும். அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் செய்ய வேண்டாம். பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். பூஜை அறைனா எல்லார் வீட்டிலும் ரூம் இருக்க போகிறது கிடையாது. சில பேர் வந்து வீட்டில் ஒரு ஓரமாக செல்ஃபில் வச்சுருப்பாங்க, சில பேர் பலகையில் கூட வச்சு சாமி கும்பிடுவாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு பொறுத்து, சரியா நேயர்களே? அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. எந்த வீடாக இருந்தாலும் பூஜை அறை ஒன்று இருக்கும், சாமி கும்பிட்ற இடம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல அதை நீங்கள் கீழே வச்சுக்கலாம். தரையில் வைக்கிறத காட்டில் ஒரு பலகையில் வைக்கலாம். பலகையில் வெத்தலையை வச்சு அது மேலே வைக்கலாம். வெத்தலை வாடிரும், சரியா? வெத்தலை வாடிரும். அரசியலில் வைக்கலாம்.
இலையை அப்பப்போ மாற்றணும். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு பித்தளை தட்டில் வச்சுக்கலாம், ஒன்றும் செய்யாது. பித்தளை தட்டில் வச்சுக்கலாம், பித்தளை தாமிரம் அதில் வைக்கலாம். எவர் சில்வர் வைக்கக்கூடாது, சரியா? எவர் சில்வர் வைக்கக்கூடாது. அந்த பித்தளை சின்ன தட்டில் வாங்கி வச்சுக்கலாம். பொதுவாக பூஜை அறையில் வந்து எவர் சில்வர் யூஸ் பண்ணக்கூடாது. எவர் சில்வர் டம்ளர் செம்புலாம் யூஸ் பண்ணக்கூடாது. பித்தளை பாத்திரங்கள் பஞ்சாச்சாரத்தை தான் யூஸ் பண்ணணும். பித்தளை பாத்திரங்கள் இருக்குது, இல்லைனா செம்பு பாத்திரங்களை தான் யூஸ் பண்ணணும். அதில் விநாயகர் வச்சு அந்த விநாயகர் பிடிச்சி புத்து மண்ணில் பிடிச்சி விநாயகர் வச்சு கும்பிடலாம். துலாம் ராசிக்கு வந்து நிறுத்த கணபதி விநாயகரை வந்து வழிபாடு பண்ணுறது நல்லது, சரியா? நேரில் நிறுத்த கணபதினு ஒருத்தர். நிறுத்த கணபதினா என்னென்னா, பிள்ளையார் வந்து நடனம் ஆடிட்டுருப்பார், டான்ஸ் ஆடிட்டுருப்பார். அந்த கணபதி படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும், சரியா? நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த விநாயகரை பிடிச்சி விநாயகரை கும்பிடணும். என் குலதெய்வத்தை காட்டு அப்படின்னு கும்பிடணும். அந்த புத்து மண்ணை வந்து தெய்வமாக நினச்சி கும்பிடணும். நம்ம பிள்ளையாரை பிடிக்கிறதுனால பிள்ளையாரோட மந்திரத்தை சொல்லி கும்பிட்டோம்னா கண்டிப்பாக குலதெய்வம் வந்து காட்டும். ஏன்னா விநாயகர் வந்து முதல் கடவுள். எந்த தெய்வத்தை கும்பிட்டாலுமே அவருடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் அனைத்துமே சாத்தியப்படும். ஏன்னா விநாயகர் தான் முதல் கடவுள். விநாயகன், அதாவது நாயகன், வெற்றிக்கு நாயகன். எந்த காரியம் பண்ணாலுமே அது வெற்றி ஆகணும், ஜெயம் ஆகணும் அப்படின்னா விநாயகர் தான் அதுக்கு துணை புரியணும். ஓகே நேயர்களே, இப்படி செஞ்சும் குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். சார் எனக்கு வந்து ஜாதகத்திலையும் பார்க்க முடியல, மற்ற காரியத்தையும் செய்ய முடியல, ஆனால் நான் குலதெய்வத்தை கும்பிடணும், குலதெய்வம் என் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணலாம், சரியா? திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொன்ன மாதிரி பெருமாளை ஒரு மனசாக கும்பிடலாம். பெருமாள் வழிபாடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக தெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துடும், சரியா நேயர்களே? தெய்வம் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வரும். இன்னும் வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. அதுபோது ஒரு பித்தளை பாத்திரம், பித்தளை செம்பு, அதில் என்ன பண்ணுறீங்கன்னா செவ்வாய் வெள்ளி என்ன பண்ணலாம்னா இரவு 8 to 9 அந்த ஓரையில் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை அந்த ஓரையில் பண்ணலாம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அந்த ஓரையில் பண்ணலாம். செவ்வாய் வெள்ளி புனிதமான நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஒரு பித்தளை செம்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருங்க, ஒரு 3/4 பங்கு ஊற்றிருங்க. அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, வேப்ப இலை, கருவேப்பிலை, அடுத்து வந்து பச்சை கற்பூரம், பன்னீர், மஞ்சள், குங்குமம், விபூதி போட்டுருங்க. வில்வம் கூட போடலாம், துளசி போடக்கூடாது. வில்வம் போட்டால் துளசி போடக்கூடாது, துளசி போட்டால் வில்வம் போடக்கூடாது, சரியா? வில்வம் வந்து சிவனுக்கு உள்ளது, துளசி வந்து பெருமாளுக்கு உள்ளது. ஸோ ஒன்று நீங்கள் இந்த ஆர்டரில் போடுங்க. வேப்பையில், கருவேப்பிலை, துளசி 3 போடலாம். இல்லைனா வேப்பையில், கருவேப்பிலையில் வில்வ இலை போடலாம். வில்வம் துளசிலாம் நம்ம வெளியே போய் வாங்கிட்டு வரணும், கடையில் போய். கருவேப்பிலை, வேப்பிலை வீட்டுக்கு முன்னாடியே கிடைக்கும். வேப்ப மரம் வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும். துளசி, கருவேப்பிலை வீட்லேயே இருக்கும், சரியா? சமையலுக்கு வாங்கி வச்சுருப்போம். அதை சுத்தமாக எடுத்து 2 இலை போட்டுக்கலாம். பச்சை கற்பூரம், பன்னீர், இதெல்லாம் கடையில் வாங்கி வச்சுக்கணும். பொதுவாக பூஜை அறையில் சில பொருட்கள் இருக்கணும். பத்தி, சூடம், விபூதி, குங்குமம், மஞ்சள், சந்தனம், பச்சை கற்பூரம், சாம்பிராணி, பன்னீர், இந்த 9 பொருட்களும் இருக்கணும். பொதுவாக இந்த 9 பொருட்கள் இருக்கிற இடத்துலையே தெய்வம் இருக்கும், சரியா? 9 பொருட்களுமே ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்குது. ஸோ அந்த தண்ணியில் வந்து 2 வேப்பிலை, கருவேப்பிலையில் வில்வம் அல்லது துளசி, கொஞ்சம் பூக்களையும் போட்டுக்கலாம், நறுமண பூக்களையும் போட்டுக்கலாம். விபூதி, மஞ்சள், குங்குமம் போட்டுருங்க. பச்சை கற்பூரம், பன்னீரை தொளிச்சிருங்க. இது கொஞ்சம் மெனக்கிடணும், ஈஸியாக எதுவும் நடக்காது. அடுத்து வந்து எலுமிச்சம்பழத்தை உள்ளே போட்டுருங்க. எலுமிச்சம்பழத்தை போட்டிங்கன்னா எலுமிச்சம்பழம் அதில் மிதக்கும், ஒரே ஒரு பழத்தை போட்டு மிதக்கும். அதை வச்சுட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. பித்தளை தாம்பழத்தில் தான் வைக்கணும். பித்தளை தாம்பழத்தில் பச்சரிசியை பரப்பிடணும். பச்சரிசி சும்மா இருக்கக்கூடாது, மஞ்சள் தடவி இருக்கணும். கல்யாணத்துக்கு போடுறோம்ல அச்சதை மாதிரி பச்சரிசியை கொஞ்சம் எடுத்து மஞ்சளை மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டுடணும். அதுக்கு மேலே செம்பை வச்சுக்கிட்டு அப்படியே கும்பிடுங்க. குலதெய்வம் உங்கள் வீட்டில் வரும், உள்ளே வந்துடும். உங்கள் மந்திரத்தை சொல்லுங்கள், குலதெய்வத்தை நினச்சி கும்பிடுங்க, சரியா? உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வம்னா அந்த ஆண் தெய்வத்தோட நாமத்தை சொல்லுங்கள். இப்போ உங்கள் குலதெய்வம் வந்து 18ஆம் படி கற்பனசாமி அப்படின்னா அவருடைய மந்திரத்தை சொல்லுங்கள். கிருஷ்ணாய, கிருஷ்ணவர்ணாய, கிருஷ்ணபுத்திராய, மகாகாலாய, ஸ்ரீ கற்பனசாமி முனி நமோ நம. உங்கள் குலதெய்வம் முருகன்னா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்த நட்டுச்சொல் கலைஞடுமே செந்தில் நேர் சேவா என்று திருநீர் அணிவருக்கு வராதா வினை. உங்கள் குலதெய்வம் வந்து சிவனாக இருந்துச்சுன்னா சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். வாய்வெல்லாம் தீர்த்தம் மண்ணெல்லாம் வெந்நீர் கவனங்களெல்லாம் கணநாதர் பூவுளில் இது சிவலம் என்று நின்றோ மெய்தவத்தரும் போதும் திருவெற்றியூர் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வம் பெருமாள்னா பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள், சரியா? கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, மொராரி போற்றி, ஸ்ரீகிரி போற்றி, உலக வந்து உத்தமனை போற்றி, உப்பிலிப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா போற்றி, கல்லழகா போற்றி, சோழமலை அழகா போற்றி, சுந்தரராஜ பெருமாளையும் போட்டுருங்க. அஷ்டலட்சுமி மந்திரம்னா மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லுங்கள். ஆதிலட்சுமி போட்டி, தனலட்சுமி போட்டி, தானியலட்சுமி போட்டி, திவ்யலட்சுமி போட்டி, திரவியலட்சுமி போட்டி, சௌபாகியலட்சுமி போட்டி, வீரலட்சுமி போட்டி, அப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உள்ள மந்திரத்தை சொல்லணும். சார் எனக்கு மந்திரம்லாம் தெரியல சார் அப்படின்னீங்கன்னா குலதெய்வத்தோடைய
நாமத்தை போற்றின்னு சொல்லுங்கள். இப்போ அங்காள பரமேஸ்வரம் அம்மன் உங்கள் குலதெய்வம்னா அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி அப்படின்னு ஒரு 11 தடவை சொல்லுங்கள், 18 தடவை சொல்லுங்கள். மனமுறை சொல்லுங்கள். சரியா? 108 தடவை கூட சொல்லலாம். அந்த செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இரவு 8-9 இதை நீங்கள் வீட்டில் வச்சு செய்யலாம். நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நெய்வேத்தியத்துக்கு வந்து நாட்டு சக்கரை வைக்கலாம், பசும்பாலும் நாட்டு சக்கரையும் வைக்கலாம். சரியா? ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுகிறது. நிறைய செய்ய வேண்டாம். நீங்கள் பலகாரம் பண்ணணும், சக்கரை பொங்கல் வைக்கணும், பொங்கல் வைக்கணும், வடை வைக்கணும், சுண்டல் வைக்கணும், அதெல்லாம் வேண்டாம். ஒரு கிளாஸ் பால், நாட்டு சக்கரை போதும். அதை வச்சுட்டு இதை எளிமையாக செய்யுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தெய்வம் வரும். அப்படி பூஜை பண்ணும்போது காற்று இல்லாமல் இருக்கும் வீட்டுக்குள்ளே. ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூஜை பண்ணுங்கள். அந்நேரம் வந்து எலுமிச்சம்பழம் அப்படியே ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த நிலைவாசலில் இருக்கிற தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். வந்து உங்களுக்கு அருள் புரியும். அந்த செம்பு தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை என்ன பண்ணலாம்னா, மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை பண்ணினீங்கன்னா சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பண்ணிங்கன்னா புதன்கிழமை அந்த தண்ணியை எடுத்து அப்படியே வீடு முழுக்க தொளிச்சிருங்க. சரியா? பாத்ரூமை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் தொளிச்சிருங்க. மிச்ச தண்ணி இருந்துச்சுன்னா வேப்ப மரத்துக்கு ஊற்றிடுங்க. வீடு முழுக்க தொளிக்கிறேன்னு வீடை நசனசன்னு ஆக்கிறாதீங்க. 4 மூலையில் மட்டும் தொளிக்கணும். சரியா? 4 மூலையில் அப்படியே கையில் எடுத்துகிட்டு உங்கள் குலதெய்வத்தோட நாமத்தை சொல்லி அப்படியே தொளிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி சார், வேறு வந்து குலதெய்வத்தை வந்து எப்படி சார் வீட்டுக்கு வர சொல்லலாம் அப்படின்னா, அதுக்கு சில அமைப்புகள் இருக்குது, அதையே சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. வீட்டுக்கு நிலைவாசல் அதான் ரொம்ப முக்கியம். அதை தான் தலைவாசலுங்கிறாங்க. தலைவாசலில் வந்து குலதெய்வத்தோட அருள் இருக்குது. தலைவாசலை பற்றி இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா தலைவாசலுங்கிறது 3 சட்டம் இருக்கும். 2 சட்டம் வந்து வெர்டிக்கலாக இருக்கும், ஒரு சட்டம் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். அதை வச்சுருப்பாங்க. அந்த வாசப்படியில் வந்து அந்த காலத்துலலாம் இது வைப்பாங்க, சங்கு வைப்பாங்க, சில பொருட்கள் வச்சு பண்ணியிருப்பாங்க. வீடு கட்டும்போது நிலைவாசல் வைக்கும்போது ரொம்ப முக்கியமாக பூஜை பண்ணுவாங்க. வாசப்படி நிலைவாசல் வைக்கும்போது அதுக்கு நவதானியம்லாம் வைப்பாங்க. அந்த இதை நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன், அடுத்த வரைக்கும் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வரணும், வெளியே இருக்கிற தெய்வத்தை வீட்டுக்குள்ளே வரணும்னா சிவப்பு துணி போதும். ஏன்னா சிவப்பு துணி தான் சூரியன் அம்சம். சூரியனாலே புதிர்காரகம் தான். அந்த சிவப்பு துணியில் மஞ்சள், அப்புறம் மண்ணுனா என்ன, குலதெய்வத்தம் கோயிலில் எடுத்துகிட்டு வந்த மண். சார் குலதெய்வம் கோயில் மண் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த புத்து மண்ணை வச்சுக்கலாம். சரியா? மஞ்சள், புத்து மண், சந்தனம், குங்குமம், விபூதி, கொஞ்சம் சாம்பிராணி, தூள் சாம்பிராணி, அடுப்பங்கறி. இன்றைக்கி நிறைய வீட்டில் அடுப்பே கிடையாது, எல்லாம் ஸ்டவ்வாக போச்சு. கடையில் வாங்கிட்டு வாங்க. சரியா? கடையில் வாங்கிட்டு வாங்க. இல்லைனா பக்கத்தில் லாண்ட்ரி இருந்தால் கூட அவங்க தருவாங்க. லாண்ட்ரியில் வந்து கறி போட்டு தான் தேய்ப்பாங்க. அவங்ககிட்ட 2 கறி கொடுப்பானான்னு கொடுப்பாங்க. சரியா? பழைய அடுப்பங்கறி 1 பீஸு இல்லை 2 பீஸு. ஸோ அந்த மஞ்சள் துணியில் எந்தெந்த பொருளை வச்சு கட்டணும்னா, மஞ்சள், குலதெய்வத்து கோயில் எடுத்து வந்த மண், அந்த மண் இல்லைன்னா புத்து மண், சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி, அடுப்பங்கறி இதெல்லாம் சேர்த்து கட்டி முடிச்சு போட்டுட்டு வீட்டு முன்னாடி வாசப்படி இருக்குல்ல, நிலவாசல், அதில் கட்டிடணும். சரியா? அதில் மையத்தில் கட்டணும். சரியா? மையத்தில் வந்து ஆணியில் அடிக்க வேண்டாம், சும்மா அப்படியே கட்டுங்க. கட்ட முடியலன்னு சொன்னீங்கன்னா கட்டிடலாம். அதில் சார் கட்ட முடியல அப்படின்னா ஒரு கயிறில் வச்சு கூட கட்டலாம். சரி, ஒரு கயிறை கட்டி கூட நடுவில் கட்டலாம். சார் வழி இல்லை அப்படின்னா கூட அங்கே சின்ன ஒரு இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஆணி அடிக்கிறது வந்து நிலையை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 சைடில் வேணால் அடிக்கலாம், சென்டரில் அடிக்கிறது வந்து கொஞ்சம் பார்த்து அடிக்கணும். நான் ஆணி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மர சட்டத்தை வந்து இது பண்ணிடக்கூடாது, டேமேஜ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் இந்த காரியத்தை. சரியா? ஸோ அதில் கட்டி வைக்கணும். நீங்கள் அதை வந்து உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. வாடகை வீடு, சொந்த வீடெல்லாம் நிறையா இருக்குது. சிலர் வீட்டில் வந்து நிலைவாசலே நல்லா செஞ்சுருப்பாங்க, தேக்கு மரத்தில் போட்டு டிசைனிங் பண்ணி கார்விங் பண்ணிலாம் வச்சுருப்பாங்க. அதிலெல்லாம் போய் ஆணி அடிக்க முடியாது, பாலிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா? அதனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கணும். இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் நடுவில் நச்சுன்னு ஆணி அடிச்சிங்கன்னா நல்லா இதாயிரும். சரியா? ஒரு காரியம் பண்ணும்போது சேதாரம் இல்லாமல் பண்ணணும். நமக்கு எதுதான் வழிபாடு பண்ணாலும் சரி, கோயிலுக்கு போனாலுமே தனியாக நின்று தான் சாமி கும்பிடணும். கூட்டத்தில் போயிட்டு இடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணி செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியமே பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல் செஞ்சிட்டோம்னா தெய்வம் நம்ம கூட நீடிச்சிருக்கும். நம்ம காரியம் வந்து என்றைக்குமே பிறருக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. எந்த பொருளையும் சேதாரம் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நிலவாசலில் செய்யும்போது பார்த்து செய்யணும். வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்படியே துணியை கட்டிடலாம், இல்லைனா ஒரு நூல் மாதிரி கட்டிடுங்க. 2 சைடில் ஆணி அடித்து நடுவில் ஒரு கயிறு கட்டி அந்த கயிற்றில் கூட கட்டி விடலாம். சரியா? டிஸ்டர்ப் இல்லாமல். சரியா? கட்டி அப்படி மேலே தொங்க விட்டுக்கலாம். சரியா? அதெல்லாம் பார்த்துக்கணும், நடைமுறையில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அந்த பொட்டணத்தை வந்து நடுவில் கட்டிடுங்க. கட்டிட்டு அதுக்கு வந்து தூபம் காட்டுங்க. சாம்பிராணி, சூடம், பத்தியெல்லாம் காட்டலாம். நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு நிலைவாசலில் காட்டும்போது அது காட்டணும். பொதுவாக வீட்டில் பூஜை அறையில் சாமி கும்பிடும்போது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பத்தி தூபம் காட்டணும். சரியா? கண்டிப்பாக நிலைவாசலையும் காட்டணும். ஈசான மொழியிலும் காட்டணும், கன்னி மொழியிலும் காட்டணும், வாயு மொழியிலும் காட்டணும், அக்னி மொழியிலும் காட்டணும். இதை ஒரு நாள் தனியாக நான் வீடியோவில் சொல்கிறேன். வீட்டில் பூஜை பண்ணுறதே ஒரு பெரிய மெத்தேடு. உங்களுக்கு என்ன கிரக தோஷம் இருந்தாலுமே நீங்கள் பூஜை பண்ணுறது வந்து நல்லபடியாக பண்ணிட்டாலே வீட்டில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கிரும், எல்லா பிரச்சனையும் நீங்கி போயிடும், எல்லா தெய்வங்களும் வீட்டில் கூடியிருக்கும். அதனால தான் கிரக பிரவேசம் இருக்காங்க. கிரக பிரவேசம் என்ன அர்த்தம்? கிரகம், வீடே வந்து கிரகம் தான்.
வீட்டில் இருக்கிற ஆணுக்கு பேர் கிரகஸ்தான்பாங்க. கிரகஸ்தான் என்ன, குடும்ப தலைவன் அர்த்தம். அவன் தான் குடும்பத்துக்கு மூத்தவன். வீடே ஒரு கிரகம்தான். சரியா? இன்னும் நிறைய படி சொல்லிட்டே போகலாம், ஒன்றுக்குள்ள ஒன்று போய்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ நிறைய பண்ணுறேன். சரியா? அதனால் நீங்கள் நிலைவாசலில் வந்து நான் சொன்ன பொருட்களை சிவப்பு துணியில் கட்டி வச்சுட்டு அதுக்கு வந்து சாம்பிராணி சூடம் பற்றி காட்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளியில் இருக்கிற தெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துடும். இன்னும் நிறைய வழிபாடுகள்லாம் இருக்குது. குலதெய்வத்தை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அடுத்த வருகின்ற வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தகவல் சொல்கிறேன். எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே நேயர்களே, காமதேனு சேனல் சார்பாக அனைவருக்கும் நன்றியை சொல்கிறேன். அனைத்து வளங்கள் அலையில் போயிடுங்க. தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலோடு இருங்க. இறையர்களால் நல்லதே நடக்கட்டும். குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரட்டும், உங்கள் குறைகளை தீர்க்கட்டும். மாசி சிவராத்திரி வருது. சரியா? மாசி சிவராத்திரி வந்து அடுத்த மாதம் வரும். அடுத்த மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி சார் சிவராத்திரி வருது அப்படி பார்த்தா பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் லீவு தான். சரியா? அன்றைக்கி என்ன டேட்டு சார் இருக்குது அப்படின்னு அதையும் சொல்லிடுறேன். வேத ஜோதியத்தின்படி அன்றைக்கி என்ன அமைப்பு இருக்குது அதை சொல்லிட்டேன்னா வீடியோவை நிறைய பண்ணிடலாம். குலதெய்வம் வந்து குலதெய்வத்தை கும்பிட்றது வந்து மாசி சிவராத்திரி முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திரியோதசி திதி. சரியா? திரியோதசி திதி உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் தான் வருது. உத்திராடம் அண்டு திருவோணம் ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் வருது. அருமையான அமைப்பு. 4ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம். சரியா? மனைஸ்தானம். குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கும், தேகமாரியம் இருக்கும், சுகப்படுவீர்கள், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், தொழில் காரியம் வெற்றி அடையும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். நன்றி.